பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து ஒவ்வொரு கிருபையை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கொண்டு போகும்போது தான் நமக்கு விரோதமாக சில பேர் எழும்புவாங்க. சில பேர் நம்ம வாழ்க்கையை குறித்தே பொறாமப்பட்டு நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை அக்கம் பக்கத்தினரோ இவங்க நல்லா வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு நமக்கு விரோதமாக செய்வனை வச்சு சத்துருவை ஏவி விடுவாங்க. அப்படி நம்ம அவங்களுக்கு நீதியே செஞ்சுருந்தாலும் அவங்க நமக்கு அநீதி செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில பேர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ சொந்தக்காரங்களோ நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு வழக்கு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க நம்ம பேரில். அப்படி யாராவது பொய்யான வழக்கு நம்ம மேலே போட்டிருந்தாலும் நம்மளை சிறைச்சாலையில் அனுப்பி நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் சூழ்நிலை உங்கள் குடும்பம் அப்படி இருக்குன்னா நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நமக்கு உதவி செய்ய நமக்கு மனம் இறங்க தான் அவர் காத்துட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இப்படி தான் பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் போடும்போது அந்த சிறைச்சாலையின் மத்தியிலையும் அந்த கஷ்டமான நேரத்துலையும் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தேவனை பாடி துதிக்கிறவங்களா இருந்தாங்க. ஏன்னா துதிக்க துதிக்க தான் கட்டுகள் உடையும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். அடுத்து பவுலும் சீலாவும் எப்படி திரும்பி வந்தாங்க? ஒரு ராஜ மரியாதையோடு திரும்பி வெளியே வந்தாங்க. அது போல தான் இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் என் குடும்பத்துக்கு விரோதமாக இவங்க செய்வனை வச்சுருக்காங்க, அவங்க கூட இருக்கிறவங்களே எனக்கு சத்துருவாக எழும்புறாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகிறீங்களா? இல்லை எனக்கு பொய்யான கேஸ் என் மேலே கொடுத்துட்டாங்க, என் வீட்டில் உள்ள யாராவது ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்களா? அப்படி யாரும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம அவருடைய பாதத்தில் ஜெபத்தோட துதியோட காத்திருக்கும் போது நம்மளுடைய சிறைச்சாலையின் கட்டுகள் கயிறுகள் அவிழ்க்கப்படும். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வழக்காட எழுந்திருக்கிறவராக இருக்கிறார். அதனால ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. துதிங்க, அதிகமாக கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுகிறவர்களாக இருங்க. அப்போ நம்மளும் பவுலை போல சீலாவை போல ராஜ மரியாதையோட இவங்க முன்னாடி நாம் எழுந்திருப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.